மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 17ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம மாயாவும் கதிரும் எங்கே பார்த்தாலும் தனாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த புவனேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. அப்ப புவனேஸ்வரியும் பசுபதியும் வெளியில வந்து பாக்குறாங்க. புவனேஸ்வரி கேக்குறாங்க, யாரு நான் இது எந்த நேரத்துல கதவை தட்டுறது அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அதாம்மா எனக்கும் தெரியல யாரு கதவை தட்டுறது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி போய் பாருங்கண்ணா, ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா மாயா நின்றுகிட்டு இருக்காங்க. மாயாவை பார்த்ததோட புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் மாய நேரா புவனேஸ்வரி கிட்ட ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி நேரா அவங்களோட அந்த தொட்டில போய் உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் மாயா புவனேஸ்வரியும் பசுபதியும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல கதிர் புவனேஸ்வரியோட வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம செவரேறி குதிச்சு ஒவ்வொரு ரூமா தனா இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா புவனேஸ்வரி ஒருவேளை மறுபடியும் தனாவை கடத்திட்டு வந்து ரகுராமையும் ஜானகியையும் அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த சந்தேகத்துல தான் கதிரும் வீட்டுக்குள்ள போய் தேடுறாரு. அந்த நேரத்துல மாயா புவனேஸ்வரி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாயா நேரா புவனேஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க, உங்களுக்கு நடந்த பிரச்சனையால எங்க குடும்பத்தையே வெறுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அதை இத்தனை நாளா எப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? தயவு செஞ்சு அதை மறந்துட்டு நீங்க நல்ல வழியில போங்களேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துருங்க, அதான் நல்லது அப்படின்னு கேட்க, அப்ப புவனேஸ்வரி நேரா மாயா கிட்ட, இங்க பாரு, அந்த ரகுராமும் ஜானகியும் என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரகுராமும் ஜானகியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறணும், அப்பதான் எனக்கு வந்துட்டு ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மாயா வந்துட்டு, இங்க பாருங்க, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாரு. பார்த்துட்டு நேரா வீட்டுக்குள்ள மாயாவுக்கு நேரா வந்து நின்றுட்டு கதிர் வந்துட்டு இல்லை அப்படின்னு தலையாட்டுறாரு. அப்ப மாயா நேரா கதிரை பார்த்து, வா கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் வீட்டுக்குள்ள நிக்கிறத பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பசுபதி நேரா கதிரை பார்த்துட்டு, நீ என்னடா திருட மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப கதிர் எங்கேருந்து வந்து நிக்க, புவனேஸ்வரி நேரா மாயா கிட்ட, ஏய் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் தனாவை தேடி வந்தோம், தனாவை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, தனாவியா, நாங்க எதுக்கு தனாவை கூப்பிடணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு தான் கண்டிப்பா வந்திருப்பான், அந்த கார்த்தி எங்க அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம பொய் சொல்லாதீங்க, கண்டிப்பா கார்த்தி தான் தனாவை கூப்பிட்டுருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், மரியாதையா சொல்லுங்க அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்தி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான், நீ நினைக்கிற மாதிரி தனாவை ஒன்றும் நாங்க கூட்டிட்டு வரல, தேவையில்லாம எங்க மேல பழி போடாத அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நாங்க நினைச்சது மட்டும் நடந்துச்சு, உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் கதிரும் அந்த இடத்துல இருந்து கோவமா போறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ஷாக் ஆகி பசுபதி கிட்ட, இவ என்னன்னா இந்த நேரத்துல தனாவை தேடி வந்திருக்கா, ஒருவேளை கார்த்தி ஏதாவது பண்ணியிருப்பானோ, நீங்க கார்த்திக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, இருமா வீட்டுல இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு வெளியில வந்துட்டு, அவன் இங்க இல்லம்மா அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, நேரா அவனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப பசுபதி நேரா கார்த்திக்கு கால் பண்ண, கார்த்தி போனை ரிங் ஆகுதே தவிர்த்து ஆனா கார்த்தி போன் எடுக்கல. அப்ப பசுபதி சொல்றாரு, அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நமக்கு தெரியாம ஏதாவது பண்றோனோ, இந்த மாயா வேற இப்படி காஜு பூச்சின்னு கத்திட்டு போறா, ஒருவேளை நம்மளால எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் அந்த ரகுரமோட குடும்பத்துக்கிட்ட நம்ம தான் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம போயிட்டு பண்ண வீட்டில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா நேரா தனா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது,
எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. நான் ஒருவேளை கதிரை விட்டுட்டு உங்க கூட வந்தேன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் என்னைக்குமே உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது கார்த்திக் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம தனா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கார்த்தி தனாவுக்கு ஊசி போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா தனாவுக்கு ஊசி போட முடியல. தனா வந்துட்டு கார்த்தியவே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவரால் ஊசி போட முடியல. அப்ப நம்ம தனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வருது. ஆனா இத கார்த்திக் கவனிக்கல. அப்ப தனா நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க சார், நான் இங்க வந்தது எதுக்காகன்னா உங்களோட போனை உங்க கையில கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். இங்க பாருங்க, இனிமே நீங்க என்னை வந்துட்டு காண்டாக்ட் பண்றதுக்கு எந்த விதத்திலையும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து நேரா கார்த்திகிட்ட கொடுக்க, கார்த்தி சொல்றாரு, என்ன தானா இப்படி பேசுற, நீ இல்லைன்னா கண்டிப்பா என்னால இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தனா கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்க, தனா நேரா அந்த போனை வந்துட்டு சோஃபாவில் கொண்டு போய் வச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கார்த்தி தனாவுக்கு ஊசி போட போறாரு. ஆனா நம்ம தனா டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. அப்ப கார்த்தி தாங்கி பிடிக்கிறாரு. இவ என்ன ஊசி போடுறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுகுறா அப்படின்ட்டு ஊசியை கொண்டு போய் ஜன்னல் கிட்ட வச்சுட்டு தனாவை நேரா தூக்கிக்கிட்டு ரூமுக்கு போறாரு. தனாவை தூக்கிட்டு போயிட்டு அவரோட ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அப்ப கார்த்தி நேரா தனாவை பார்த்து, எத்தனை நாள் உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் நான் எத்தனையோ பெண்களை ஒரு நாள் நினைச்சேன்னா மறுநாள் அவளை என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். ஆனா என் வழிக்கு கொண்டு வர முடியாதது அது நீ மட்டும் தாண்டி. ஆனா இன்னைக்கு சுலபமா உன்னை ஏன் வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு தனாவோட கன்னத்துல கிஸ் பண்ண போறாரு. அந்த நேரத்துல வெளியில காலிங் பெல் அடிக்குது. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சியாகி யாரா இருக்கும் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு அங்கேருந்து வெளியில வராரு. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்ட்டு வந்து கதவை திறந்தா சிவா நிக்கிறாரு. சிவாவை பார்த்ததோட கார்த்திக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா தனாவை ஒளிச்சு வைக்கல, தனா ரூம்ல தான் படுத்திருக்காங்க. தனா மட்டும் இருக்கிறது சிவாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். கார்த்தி நேரா சிவாவை பார்க்க, சிவா நேரா கார்த்திகிட்ட, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, இல்ல கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா நான் இங்கேதான் வருவேன் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஓ அப்படியா, நீ மட்டும்தான் இருக்கியா இங்க அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு. சிவா கேக்குறாரு, அப்படியா, எதுக்கு நீங்க அடிக்கடி வர்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சும்மாதான், எனக்கு பண்ணை வீடு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து, சும்மா வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு வீட்டுக்கு போவேன் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, வேற யாருமா இங்க இல்ல, தனா இந்த பக்கம் வந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, என்னது தனாவா, தனா இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இல்ல நான் தனாவை பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன், அவ இந்த பக்கமா தான் வந்தா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. ஆஹா, இவன் தனா வரத பார்த்திருக்கான், அதான் சந்தேகப்பட்டு இங்க வந்திருக்கான். நம்ம வேற தனாவை ஓப்பனா ரூம்ல போட்டிருக்கோமே, அவன் வந்து பார்த்தா நம்ம சித்தமே அப்படின்னு. அப்ப சிவா நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு, வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போக, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க யாரும் இல்லை அப்படின்னு. ஆனா சிவா சொல்றாரு, தனா இந்த பக்கம் வந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன், அதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவா வந்துட்டு ஒவ்வொரு ரூமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம தனா இருக்கிற ரூம் பக்கம் போக சிவா நேரா அந்த இடத்துல போய் நின்னுக்கிறாரு. அப்ப சிவா நேரா கார்த்திகிட்ட, சொல்லு தனா இங்க வந்தாளா அப்படின்னு கேட்க, கார்த்தி நேரா சிவா கிட்ட, இங்க பாருங்க, தனா எப்படி இங்க வருவா, அதுவும் உங்க வீட்டோட பொண்ணு, அவ எவ்வளவு நல்லபடியா வளர்ந்துருக்கா, இந்த நேரத்துல இந்த இரவு நேரத்துல எப்படி வந்துட்டு தனா என்ன பார்க்க வருவா, அவ வீட்டுலதான் இருப்பா, நீங்க வேற யாரையாவது பார்த்து சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவா சொல்றாரு, சரி சரி அப்படின்னு. அப்ப சிவா நினைக்கிறாரு, கார்த்தி இந்த மாதிரி பேசுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, நம்ம பொண்ணு தானே இந்த நேரத்துல இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சிவா நினைக்கிறாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு, இங்க பாருங்க, உங்க பொண்ணு வீட்டுல தான் இருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, சிவா அங்கேருந்து வெளியில வராரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி கதவை சாத்திட்டு நேரா அந்த தனாவை போய் பாக்குறாங்க. ஏய், யாருக்கும் கண்ணில் படாம உன்னால வர முடியாதா, உன் சித்தப்பா உன்னை பார்த்துட்டு வந்திருக்கிறான், அவன் கண்ணுல மட்டும் நீ இங்க இருந்து தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என் கதை காலி அப்படின்ட்டு கார்த்தியை நேரா தனாவை திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்தி நினைக்கிறாரு, இதுக்கு மேலே விடக்கூடாது, அதோட உன் கழுத்துல இருக்கிற தாலி எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இதுக்கு மேலேயும் உன்னை விடக்கூடாது, அந்த தாலியை கண்டிப்பா கயட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா அந்த தனா போட்டிருக்க தாலிய கயட்ட போறாரு. இன்னொரு பக்கம் அதே நேரத்துல டக்குன்னு வெளியில சத்தம் கேக்குது. கார்த்தி நினைக்கிறாரு, இப்ப யாரு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை என்ன பண்றாருன்னா கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிடுறாரு.
கார்த்தி இங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா புவனேஸ்வரியும் பசுபதியும் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததோட கார்த்திக்கு பேரதிர்ச்சி. அப்ப புவனேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அத்தை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, மா அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒவ்வொரு ரூமா செக் பண்ண போறாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சுத்த, எதுக்கு ஒவ்வொரு ரூமா செக் பண்றீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ ஒரு நிமிஷம் இரு அண்ணா, இந்த ரூமை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா தனா இருக்கிற ரூமை போயிட்டு பசுபதி திறக்கிறாரு. அப்ப கார்த்திக்கு பதட்டம் தாங்க முடியல. பசுபதி நேரா அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்துட்டு வெளியில வர புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சுன்னா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அங்க இல்லம்மா அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்கிற பாட்டில பாக்குறாங்க. பார்த்ததோட பசுபதி கேக்குறாரு, என்னடா இது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அந்த தனா எங்க அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, என்ன தனாவா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அந்த தனாவை காணும் அப்படின்னு. அந்த மாயாவும் கதிரும் என் வீட்டுக்குள்ள வந்துட்டு திட்டிவிட்டு போறாங்க. இந்த நேரத்துல நீ தனாவை கொண்டாந்து வச்சிருந்தேன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு தனாவை காணும்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் வந்துட்டு பிரச்சனையில சிக்குவோம். இங்க பாரு தனாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க என்னை பத்தி தெரியாதா, நான்லாம் இங்க தனாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் கார்த்தி, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பேசுறத அப்படியே நம்புற ஆளு நான் கிடையாது. மரியாதையா சொல்லு, அந்த தனா எங்க வச்சிருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அத்தை நான் தனாவை கூட்டிட்டு வரல, என்ன நம்புங்க அத்தை அப்படின்னு. உடனே புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அவ வேற என் வீட்டுல வந்துட்டு தேடிட்டு போயிருக்கா. இந்த நேரத்துல தனாவுக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா நம்ம மேலதான் சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி நீ எதையும் பண்ணிராத அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரியும் பசுபதியும் நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம கார்த்தி மறுபடியும் கதவை சாத்திட்டு நேரா தனாவோட ரூமுக்குள்ள வந்துட்டு தனாவை கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருக்காருல்ல, அப்படியே தனாவை தூக்கி மறுபடியும் கட்டல்ல போட்டுட்டு, ஏதனா உன்னை எத்தனை தடவடி எத்தனை பேருடி தேடி வருவா. ஃபர்ஸ்ட் உன் சித்தப்பன் உன்னை பார்த்துட்டு நேரா இங்கே தேடி வந்தான். இப்ப அந்த மாயா போயிட்டு என் வீட்டுல பிரச்சனை பண்ணதுனால எங்க அத்தை இங்க வந்து என்னை திட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு கடுப்பாகிறாரு கார்த்தி. இதுக்கு மேலே உன்னை விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட கன்னத்துல மறுபடியும் கிஸ் பண்ண போறாரு கார்த்தி. அப்ப வெளியில கதவை தட்டுற சத்தம் கேக்குது. அதோட மாயா 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 வந்துட்டு தனா தனான்னு சத்தம் போடுறது கேக்குது. இத பார்த்ததோட கார்த்திகே அதிர்ச்சி. அப்ப கதிர் வந்துட்டு கதவை தட்ட, ஆனா கதவு ஓப்பன் ஆகல. அப்ப கதிர் கதவை ஓங்கி உடைக்கிறாரு. அப்ப கதவு திறந்துருது. அப்ப கதிரும் மாயாவும் சேர்ந்து நேரா தனா தனான்னு தேடி வராங்க. அப்ப ஒரு ரூம் மட்டும் சாத்தி இருக்கிறத மாயா பாக்குறாங்க. கதிர் இந்த ரூமை மட்டும் சாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. தனா தனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கார்த்தி வந்துட்டு அதிர்ச்சி ஆகி கதவை திறக்க பார்த்தா கதிரும் மாயாவும் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கதிர் கார்த்திகிட்ட, டேய் தனாவை என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம மாயா போயிட்டு தனா மயக்கம் மட்டும் கிடக்கிறத பார்த்துட்டு தனாவை கிளப்புறாங்க. தனா கிளம்பு தனா, என்னாச்சு தனா என்னாச்சு தனா அப்படின்னு. ஆனா தனா கிளம்பவே இல்லை. இன்னொரு பக்கம் கார்த்திய கதிர் அடிக்கிறாரு. இங்க பாரு எதுக்காக இப்படி பண்ண, தனா ஏன்டா கண்மொழிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்ப கார்த்தி டக்குன்னு கதிர்கிட்ட, இங்க பாரு நான் சொல்றத ஃபர்ஸ்ட் காதுல வாங்கு. அவ மயக்கம் போட்டுட்டா. இங்க என்னதான் அவ பார்க்க வந்தா, பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மயக்கம் போட்டுட்டா. நான் தூக்கி கொண்டாந்து ரூம்ல போட்டுட்டு டாக்டருக்கு கால் பண்ணலாம்னு போன் எடுத்தேன். அப்பதான் நீங்க வந்துட்டு எனக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு. அப்ப கதிர் நேரா கார்த்திகிட்ட, டேய் பொய் சொல்லாத, நீ எப்படிப்பட்ட கேடி வேலையை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தனாவோட வாழ்க்கையவே அழிக்க பாத்தியல்ல, தனாவுக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா அழுதுகிட்டே தனாவை கிளப்புறாங்க. தனா கிளம்பு தனா அப்படின்னு. ஆனா தனா கிளம்பவே இல்லை. அப்ப மாயா இங்கேருந்து ஓடி வந்து கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், இவனை அடிச்சு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அங்க தனா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும், வா கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் நேரா கார்த்தியோட சட்டையை பிடிச்சி, இங்க பாரு தனாவுக்கு ஏதாவது ஆபத்தானுச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நேரா போயிட்டு மா தனாவை தூக்கிக்கிட்டு வெளியில வராரு. அப்ப மாயாவும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம தனாவோட வாயில நொர வர்றத மாயா பாக்குறாங்க. மாயா நேர கதிர்கிட்ட, கதிர் தனாவோட வாயிலேருந்து நொர வருது அப்படின்னு சொல்ல, கதிர் கீழே உட்காந்துட்டு தனாவை பாக்குறாரு. அப்ப தனாவோட வாயிலேருந்து மொர வர்றதை பார்த்துட்டு கதிர் அதிர்ச்சியாகி,
என்ன இது, ஒருவேளை அந்த கார்த்தி தனாவுக்கு பாய்சன் கொடுத்துருப்பானோ அப்படின்னு மாயா சொல்றாங்க. அவன் அந்த மாதிரி பண்ற ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவோட காலை பார்க்க காலில் பாம்பு குத்தி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மாயா அதிர்ச்சியாக மாயா கேட்குறாங்க, கதிர் இது என்ன இது அப்படின்னு. அப்போ கதிர் சொல்றாரு, தனாவை பாம்பு குத்தி இருக்கு மாயா அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. தனாவோட வாயிலேருந்து நுர வருது. அப்போ மாயா சொல்றாங்க, கதிர் சீக்கிரம் தனாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும், வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி நேரா சாமி கிட்ட போய் நின்றுட்டு, என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் காப்பாற்றணும். என் பொண்ணு ரொம்ப இன்னசென்ஸ். அவளுடைய அந்த வெகுளித்தனத்தை அந்த கார்த்தி பயன்படுத்தி என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிக்க பார்க்குறான். தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்துட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனாவை தூக்கிக்கிட்டு கதிரும் மாயாவும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண டாக்டர் வந்துட்டு நேராக கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு பாம்பு கொத்திருச்சு சார் அப்படின்னு. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, கொத்தி எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, 1/2 hour இருக்கும் சார், இப்போ தான் சார் மயக்கம் மட்டும் கடந்ததை பார்த்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இதெல்லாம் ஐசியூ வார்டில் தான் வைக்கணும், இந்த பொண்ணு பொழைக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயா பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம கதிர் சொல்கிறாரு, நம்ம இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லி தான் ஆகணும், சொல்லாமல் இருக்க முடியாது மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பெரியப்பாவும் பெரியம்மாவும் உயிரையே விட்டுருவாங்க. பெரியப்பா இப்போ தனா மட்டும்தான் நம்பியிருக்காரு. தனா மட்டும் கார்த்தி வீட்டுக்கு போனது தெரிஞ்சிச்சுன்னா பெரியப்பாவுக்கு இது பேரதிர்ச்சியாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு, தனா வந்துட்டு தோட்டத்தில் நிற்கும் பொழுது அவளை பாம்பு கொத்திருச்சுன்னு சொல்லிடுவோமே அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி நம்ம அப்படியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேராக வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. மாயாவோட ஃபோன் வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஜானகிக்கு ஃபோனு வந்ததோட போயிட்டு அட்டன் பண்ணுறாங்க. மாயா அழுகிறத பார்த்துட்டு ஜானகி எதிர்ச்சாகி, மாயா என்ன மாயா அழுகிற, நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனாவை பாம்பு கொத்திருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி, ஐயோ தனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பார்த்ததுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸை பார்க்கணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸாக அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் வேணும். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.